கிறிஸ்தவத்துல பல பிரிவுகள் இருக்குது. முதல் நமக்கு தெரிந்தது சிஎஸ்ஐ, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு நமக்கு தெரியும். முதல்ல கிறிஸ்தவம் நிறைய பேர் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தான் போயிட்டு அதுக்கப்புறம் பல சபைகளுக்கு போனாங்க. நமக்கு தெரிந்தது சிஎஸ்ஐ, அப்புறம் ஆர்சி, இவங்க இருந்தாங்க. கடந்த 100 ஆண்டுகளா பெந்தகோஸ்தே சபை, டிபிஎம் வந்தது. இப்படி பல சபைகள். இப்ப என்னது, ஒரு வீடு இருந்தா அதுக்கு மேல இண்டிவிஜுவல் சர்ச்சஸ் அவங்களுக்கு ஒரு பேரை வச்சுட்டு ஏகோவா, இப்படி பீட்டர், இப்படி பல பல பேர், சியோன் சபை, இப்படி நிறைய அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்தந்த பேர்லாம் வச்சு பல சபைகளை, லட்சக்கணக்கான சபைகள் இருக்குது கிறிஸ்டியன் சர்ச்சஸ். பல பாஸ்டர்கள் இருக்காங்க, கோடான கோடி பாஸ்டர்கள் இருக்காங்க. இருந்தாலும் என்ன நன்மை? பைபிள் இதைத்தான் சொல்லுதா? பல பிரிவுகளை உண்டாக்கிங்க, சிஎஸ்ஐ, ஆர்சி, பெந்தகோஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்படி எல்லாம் பைபிள் சொல்லல. இப்போ சிஎஸ்ஐ சர்ச்சு நம்ம எடுத்துக்கோ, இவங்க கல்வியை கொடுக்குறாங்க. ஒரு ஸ்கூலை கட்டி அங்க டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்றாங்க. பைபிள் கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டதுன்னு சொல்றேன் நான். இப்ப சிஎஸ்ஐ அதை செய்யறாங்க. ஆர்சி சர்ச்சும் இதே போல அவங்களுடைய வளாகத்திலேயே ஒரு சர்ச்சை கட்டினாங்கன்னா அது பக்கத்துல ஸ்கூலும் இருக்குது, பெரிய ஸ்கூல், பிரம்மாண்டமான ஸ்கூல் எல்லாம் இருக்குது ஆர்சியினுடையது. இப்படி இந்த பிரிவுல எல்லாம் சர்ச்சை சம்பந்தப்பட்டு இருந்தாலும் ஸ்கூலை நடத்திட்டு வராங்க. பல ஆயிரம் பேர், கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டிபிஎம் பெந்தகோஸ்தே சபைக்காரர்கள் இந்த சர்ச்சு மட்டும்தான் நடத்துறாங்க. ஸ்கூல் எல்லாம் அவங்க நடத்துறது கிடையாது. அவங்க எப்பவுமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி இயேசு கிறிஸ்து, ஜபம், காணிக்கை, பிரேயரு, பாட்டு, பாஸ்டிங் பிரேயர், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கன்வென்ஷனு இப்படிதான் மாறி மாறி போயின்னு இருக்கும். அப்போ இந்த மனுஷன் எப்படி இதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தா என்ன பயன் அடைவாங்க பாருங்க. மனிதனுக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் கொஞ்சம் தான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், ஒரு வருடத்துக்கு 365 நாள் தான். இப்படி இருக்கும்போது நம்முடைய நேரத்தை கடவுளுக்காகவே செலவு பண்ணிட்டு இருந்தா நம்முடைய வேலைகளை எப்ப பாக்குறது? நமக்கு இறைவன் பசின்னு ஒண்ணு வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. சாப்பாடு எங்க ஜீபூம்பாட்ட சாப்பாடு வந்துடுமா? இயேசுவே அப்படின்னா சாப்பாடு வந்துடுமா? அல்லேலூயான்னா தண்ணி வந்துடுமா? நாம இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் போராடி பெற வேண்டியது நம்முடைய தலைமையில் விழுந்த கடமையா இருக்குது. நம்ம இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை, அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை செவனே செஞ்சாதான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. அதை விட்டுட்டு நம்ம கோயிலு, சிஎஸ்ஐ சர்ச்சினாங்க, பெந்தகோஸ்தே சர்ச்சி அவங்க அப்படி நம்ம பாகுபாடு பார்த்துக்கின்னு நம்முடைய கடமையில வேலைகளையும் நம்ம கோட்டை விட்டுங்கிறோம். இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சந்தோஷ சமாதானமா இருக்கிறது? இந்த வேதமானது ஆளுக்கு ஒரு சபையை பிரிவை நம்ம உண்டாக்கிங்க, அதுதான் எனக்கு தேவை, அதுதான் எனக்கு பிரியம் அப்படின்னு இந்த இயேசு கிறிஸ்து எங்கேயுமே சொல்லல, பைபிள்ல எங்கேயுமே இல்லை. ஆனா இதெல்லாம் காலகாலமா உண்டாகி போச்சு, உருவாகி போச்சு. இப்போ அது நமக்கு தேவையில்லை. அந்த மனப்பக்குவத்துக்கு நாம வரணும். ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சோ, ஒரு பெந்தகோஸ்தே சர்ச்சோ, இண்டிவிஜுவல் சர்ச்சோ நமக்கு தேவையில்லை. அந்த முடிவுக்கு நாம வந்தாதான் நம்ம இந்த உலகத்திலே வாழ முடியும். வேதம் அதை தான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்றாரு. நான் மட்டும் சொல்லல, இந்த பைபிள் அதை தான் சொல்லுது. அதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நாம வாழ வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத இருக்கும். இப்போ கணவன் மனைவின்னா ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ முடியுதா? எந்த நேரமும் சண்டை, வாக்குவாதம். ஏன்? இந்த வேதத்தில் இருக்கிற மனிதனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த பாஸ்டர்களும் போதகர்களும் யாரும் சொல்றது கிடையாது. அவங்க கட்டிட சபைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. சிஎஸ்ஐ சர்ச்சுக்காரங்க பெந்தகோஸ்தேக்காரங்களை பார்த்து திட்டுவாங்க. பெந்தகோஸ்தேக்காரங்க நாங்க தான் பரிசுத்தவான்கள், மற்றவங்க எல்லாம் பைபிளே தெரியாத பாவிகள் அவங்க அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்படி ஒருத்தர் சொல்லிட்டு
அந்த சபைக்கு போற மக்களை வந்து ஒரு கண்கட்டி வித்தியை காட்டி இவங்க கண்ணை கட்டி வச்சிருக்காங்க. சபைக்கு போறவங்கள கண்ணை கட்டி வச்சிருக்காங்க. அவங்க குருடர் போல இந்த பாஸ்டர்களுக்கு பின்னாடி போய்கின்னு வந்துக்கின்னு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கின்னு அவங்க கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கின்னு 1000 கொடுன்னு 1000 கொடுத்துன்னு 2000 கொடுன்னு 2000 கொடுத்துக்கின்னு லட்சம் கொடு. ஒருத்தர் கேட்கிறார், கட்டிட சபையை கட்டணும், 100 பேர் 1 லட்சம் கொடுங்க, 100 பேர் 10 லட்சம் கொடுங்க. இப்படி காசை கறக்குறாங்க கடவுள் பேரை வச்சு. இந்த கட்டிட சபையே கடவுள் விரும்புறதே கிடையாது. அவர் விரும்பவே இல்லை. பைபிள இந்த கட்டிட சபையை முக்கியத்துவப்படுத்துறதே கிடையாது. இது தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. அதனால நாம இந்த பழைய பழக்க வழக்கங்களை விட்டுட்டு புதிய சிந்தனைக்கு திரும்பணும். அப்பதான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நம்ம வாழ முடியும். புதிய சிந்தனைக்கு திரும்பினா தான் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நாம வாழ முடியும் என்பது சந்தேகமே கிடையாது. அதனால இனியும் நாங்க பெந்தேகோஸ்தேக்காரங்க, நாங்க சிஎஸ்ஐக்காரங்க, உங்க பாஸ்டர் கலர் ட்ரெஸ் போடுறாருங்க, எங்க பாஸ்டர் ஒயிட் ட்ரெஸ் போடுறாருங்க, இந்த பெருமையை பேசிக்கின்னு நம்முடைய வாழ்க்கை நம்ம கோட்டை விட்டுங்கிறோம். அதுதான் இங்க நடந்துங்கிற வேலை. சிஎஸ்ஐ சபையா நமக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடல, டிபிஎம் சபையா உட்கார வச்சு நமக்கு தண்ணி கொடுக்கல. ஏன்னா இன்னைக்கு வீடு இல்லாத நடுத்தருவில் நிக்கிறோம். நம்ம ஒரு சொந்த வீடு கிடையாது, பேங்க் பேலன்ஸ் கிடையாது. ஏன் இந்த பைபிளை சரியா புரிஞ்சிக்காத பல பிரிவுகளை நம்ம கையாண்டுக்கின்னு நம்முடைய பாரம்பரியத்தினுடைய பெருமையை பேசுகிறோம், பழமையுடைய பெருமையை பேசுகிறோம். இந்த பழமைகள் எல்லாம் நாம் விட்டு ஒழிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.